வணக்கம் நண்பர்களே. குதிரை பேர வழக்கில் விஜய்க்கு திமுக வைத்த செக். குதிரை பேர வழக்க சிபிஐ விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அதன் பின்னணி மற்றும் அரசியல் தாக்கம் குறித்து பல்வேறு தரப்புல விவாதம் தீவிரமாக தற்போது இறங்கியிருக்கிறாங்க. குதிரை பேர வழக்க சிபிஐ விசாரிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது விஜய்க்கு திமுக வைக்கும் செக் என அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாக்காக மாறியிருக்கு. திமுக தரப்பினர் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதா ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரில் திருநாவுக்கரசு உட்பட 3 கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கிலும் தனக்கு முன்ஜாமீன் வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். பல கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பது ஆவணங்கள் மூலம் தெரிய வந்திருக்கு என அரசு தரப்பில் வாதாடியதால் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை கைது செய்ய தடை விதித்து உத்தரவிட்டாங்க. தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்ட செந்தில் பாலாஜி தன் மீதான வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வேன் என தெரிவித்தார். இதற்கிடையே தாவேகா தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் விசுவாசிகளான கரூர் தொழிலதிபர்கள் ரமேஷ், கார்த்திக் இருவரையும் கைது செஞ்சாங்க. செந்தில் பாலாஜி, அவரின் தம்பி அசோக்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் இந்த வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்று தினமும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு வரும் நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் டாஸ்மார்க் முறைகேடுகள் குறித்து செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்தினாங்க. இதன் முடிவில் செந்தில் பாலாஜி, திமுக மேலிடத்திற்கு வேண்டப்பட்ட ரத்தீஷ் ராஜ், கரூர் கார்த்தி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. எம்எல்ஏவை விலை பேசியதாக கூறப்படும் குதிரை பேர வழக்க சிபிஐ விசாரிக்க வேண்டும் என இந்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே நீதிமன்றத்தில் வந்திருக்கும் கரூர் ரமேஷ் உயர் மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கிறார். ரமேஷை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அவருக்கு நெருக்கமான திமுக பிரமுகர்களிடம் பேசினோம். அதில் குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய முடியாமல் போனதால் டாஸ்மார்க் வழக்கில் கைது செய்ய ஆளும் கட்சி முயற்சி செய்து செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் அமைச்சராக சில ஆண்டுகள் மட்டுமே இருந்தார். பிறகு 1.5 ஆண்டுகள் சிறை சென்றிருந்தார். அப்போது டாஸ்மார்க் அமைச்சராக இருந்த முத்துசுவாமியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்கவில்லை. விசாரணை என்றால் சம்பந்தப்பட்ட அனைவரையும் விசாரிக்க வேண்டும். செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைத்து இந்த வழக்கு செல்கிறது. அதனால்தான் ஜாமீனில் வெளியே வந்த ரமேஷ் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வழக்கு போட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் இந்த வழக்கு சென்றுவிடும். அதன் பிறகு எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய சொல்லி குதிரை பேரம் பேசுகிறார்கள் என திமுக, அதிமுக சார்பில் கவர்னரிடம் கொடுத்த புகார்களை கூட விசாரிக்கப்படலாம். இதேபோல என் கட்சி எம்எல்ஏவை விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என தினகரன் கொடுத்த புகாரும் விசாரிக்கப்படலாம். சிபிஐ விசாரணை முடிவில் தாவேகா தான் பல எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தில் வாங்கியது என்ற உண்மை வெளிவர வாய்ப்பிருக்கு. மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டுமே சிபிஐ விசாரணை கேட்க முடியும். அதனால தான் திமுக தலைமையின் யோசனைப்படி கரூர் ரமேஷ் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார். இது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் கேட்டபோது சிபிஐ விசாரணை கிடைத்தால் கரூர் MR விஜயபாஸ்கர் கொடுத்த என்னை ஆளும் கட்சியினர் தொடர்பு கொண்டார்கள் என கொடுத்த டிவி பேட்டி வாக்குமூலத்தின்படி ஆளும் கட்சி மீது வழக்கு பதிவு செய்ய முடியும். அதேபோல என் கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னார்கள் என்ற வைகோவின் வாக்குமூலம் அடிப்படையிலும் ஆளும் கட்சி மீது வழக்கு பதிவு செய்ய முடியும் என கூறியிருக்கிறார்.